Hi friends, வணக்கம் and welcome to விஜய் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதாவது புதிய விண்ணப்பம் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த தேதியில் புதிய விண்ணப்பத்துக்கான தேதி வெளியீடு வரும், இந்த மாதம் புதிய விண்ணப்பம் டேட் சொன்னாங்களே இந்த மாதத்துக்குள்ளே வந்துருமா, இந்த மாதத்துக்குள்ளே புதிய விண்ணப்பம் வந்துருமா, 20ஆம் தேதி ஆகப்போகுது, அதுக்குள்ளே புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு இன்னும் வராது இருக்குதே, வருமா இதுக்கு மேலே அப்படின்னு கேட்டுறீங்க. முக்கியமாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஆன்லைனில் உருவாக்கி கொடுப்பாங்களா இல்லை ஆஃப்லைனில் உருவாக்கி கொடுப்பாங்களா, மேக்ஸிமம் முகாம் மூலியமாக தான் வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். முகாம் மூலியமாக அறிவிச்சாங்கன்னா எந்த இடத்துல முகாம் நடக்கும், எந்தெந்த இடத்துல நம்ம போய் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை பண்ணவங்க புதுசாக அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுன்னு வரீங்க. அதாவது மேல்முறையீடு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறோம், பணம் வராத வெயிட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணாதே நிறைய பேர் விட்டுட்டீங்க. அவங்க புதுசாக விண்ணப்பிக்கலாமா, முகாமில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுறீங்க. அது சம்மந்தமாக தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ இருக்க போது. புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும், தன்னார்வலர் மூலயமா வாலண்டியர்ஸ் மூலயமா அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் கூட பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்துன்னு வரீங்க, அதனால் பயன்பெற்றுறீங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் உங்களுக்கு தவறாக போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலியமாக 2 கட்டமாக தமிழக அரசு விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டிருந்தாங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் தமிழக அரசே கொடுத்து தன்னார்வலர் மூலியமாக வாலண்டியர்ஸ் மூலியமாக ஆன்லைனில் ஆப் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் போல் பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாக நடத்தி அப்ளை பண்ண கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலியமாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலவங்க ரேஷன் கார்டிலே பார்த்தீங்கன்னா புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வாங்கி ரேஷன் கார்டிலே அப்ளை பண்ணி கொடுத்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் விஓ அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனும் கால் வெரிஃபிகேஷனும் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலியமாக நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலியமாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5 மாதம் தவணை பணம் பெற்றுன்னு வரீங்க. ஜனவரி மாதத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே பணம் கிரெடிட் ஆயிருந்தது பொங்கலை முன்னிட்டு. இதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே அப்ளை பண்ணவங்கள ஒரு 1,65,00,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் இது வரைக்கும் 1,16,00,000 பயனாளிகள் சேர்ந்திருக்காங்க இந்த ஸ்கீமில். அவங்க பணம் வாங்கி வராங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா ஒரு 11,85,000 பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 2 லட்சம் பேர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜனவரி 10ஆம் தேதி. அவங்களுக்கு பணம் இருந்தது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்தீங்க. அதே போல் நம்மளும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், புதிய விண்ணப்பத்துக்கான விரைவில் தேதி அறிவிக்கப்படும், அதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் டீட்டெயிலான ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருந்தார். மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் ஜனவரி மாதம் முதல் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் மூலமா ஜனவரி மாதம் புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்றத மக்கள் தரப்புலேருந்து ரொம்ப ஆதரவாக எழுந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முகாம் நடக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுடைய பர்சனல் பராமரித்தால் அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பீங்க. ஒரு சிலவங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தன்னார்வலர்கள் எரர் கூட ஷோ ஆயிருக்கும். அதனால் நிறைய பேர் அப்ளை முன்னாடி தவற விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழக அரசு உருவாக்கி கொடுக்க போகுது. இது சம்மந்தமாக என்னைக்கு டேட் கொடுப்பாங்க, என்னைக்கு முகாம் நடத்துவாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் வரும் திங்கட்கிழமையிலேருந்து புதிய விண்ணப்பம் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல் கிடைச்சிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருந்தது. இந்த திங்கள் அப்படின்னா அடுத்த திங்கள்
இடங்கள் வந்து முகாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் தான் முகாம் மூலியமாக வந்து நடைபெற போகுது. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முகாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஷன் கார்டிலே வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய தொகையான மெம்பர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் வந்து இன்னும் அப்ளை பண்ணாத இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டிலே வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம். அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் உங்களுடைய ரேஷன் ஷாப்லேயே நீங்கள் வந்து கேட்டிங்கனாவே அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லுவாங்க. என்னைக்கு டேட்டில் வந்து ஃபார்ம் வரும், எப்போ வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கேளுங்க. மேக்ஸிமம் மேனுவலாக தான் நீங்கள் ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரேஷன் கடையில் இருக்கிற ஆஃபீஸர் அப்படின்னா தன்னார்வர்கள் மூலிமா ஆப் மூலிமா வாலண்டியர்ஸ் மூலிமா உங்களுக்கு அப்ளை பண்ணி வந்து கொடுப்பாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான மெசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்ப படிவம் ஆப்பில் இதே போல் தான் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். அதனால் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம பழைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தேவை அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் கார்டு, அடுத்தது பெயர், குடும்ப அட்டை, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. முக்கியமாக வந்து திருமணம் ஆனவங்களா திருமணம் ஆகாதவங்களா வந்து கேட்டிருப்பாங்க. தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து கட்டாயமாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, வாடகை வீடா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மாவட்டம் குறிப்பாக வந்து எந்த மாவட்டம் அப்படின்றத அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நீங்கள் இருக்கிற மின் இணைப்பு எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வீட்டு வந்து உங்களுடைய சொந்த வீட்டில் என்ன மின் இணைப்பு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ முக்கியமாக வந்து அது விண்ணப்பதாரரின் பெயரில் இருந்து அதை வந்து குறிப்பிடுங்க. கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வங்கியின் பெயர், வங்கியின் கிளை, அடுத்தது வந்து வங்கியின் கணக்கு எண் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் கம்பல்சரியாக வந்து உங்களுடைய என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறீங்க, ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கும். அது போல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டில் பிரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பிரைமரியாக வந்து NPCI லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் வந்து கொடுத்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு வீடியோலையும் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். DPT ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுக்கு ஆதார் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பணம் வரும் அப்படின்றத நீங்கள் விண்ணப்பம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கட்டாயமாக வந்து தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு அப்ளிகேஷனில் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து குடும்ப ஒட்டை உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் 18 வயதுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து இருக்கும். முக்கியமாக வந்து உங்கள் குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரும் வந்து வருமானம் சம்பாரிச்சாங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து மாதம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியிலும் வந்து கேட்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விவசாய நிலம், நஞ்சை நிலம் எவ்வளோ இருக்குது, புஞ்சை நிலம் இருக்கா, அதிகமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து கனரக வாகனங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து விசாரிச்சிருப்பாங்க. 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நீங்கள் 4 சக்கர வாகனமோ கனரக வாகனங்களோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாலும் வந்து உங்களுக்கு பணம் வராது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய விஓ அசிஸ்டன்ட், அதுக்கடுத்து வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் RDO டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகும். அதில் வந்து கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வீட்டுக்கே டேரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதுனாங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு பணம் வந்து வரும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்க ஒரு சில வந்து கேட்டுனாங்க, புதுசாக வந்து அப்ளை பண்ணலாமா, புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியாதா நாங்கள் அப்படின்னு. மேல்முறையீடு பண்ணவங்க உங்களுடைய டேட்டா ஆல்ரெடி வந்து இருக்கும். நீங்கள் அதனால் வந்து புதுசாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மேல்முறையீடு வந்து ஆல்ரெடி வந்து ரிஜெக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து என்ன முயற்சியை வந்து அதை CM ஹெல்ப்லைன்லையோ அப்படி இல்லைனா வந்து வருவாய் கோட்டாட்சியர் நிலையிலையோ வந்து நீங்கள் மனு மூலியமாக கொடுத்து வந்து அட்டன் பண்ணி வந்து வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ என்ன வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. மேல்முறையீடு செய்கிறவங்க, செஞ்சவங்க, அது மட்டும் இல்லாமல் செய்யாத தவறானவங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற தனியாக ஒரு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். அது நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அதை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுவேன் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு சம்மந்தமாக மேல்முறையீடு பண்ணவங்க புதியதாக வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற தேதியும் வந்து கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். கண்டிப்பாக அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தம் டெய்லியும் அப்டேட்டட் வீடியோ வந்து போட்டு வரோம். அந்த வீடியோவை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து
வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் பழைய வீடியோலாம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட் பாக்ஸுக்கும் ஒரு கமெண்ட்லையும் லைக் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளைவோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுப்போம். நீங்கள் முக்கியமாக வந்து கேள்விகள் கேளுங்க. இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதே கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிட்டி வேணால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடன் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.